விழுப்புரத்தில் காய்கறி வியாபாரிகள் மேற்கொண்டுள்ள வேலை நிறுத்த போராட்டம் 2வது நாளாக தொடர்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கோபிநாத்திடம் கேட்கலாம். கோபிநாத், வேலை நிறுத்த போராட்டத்திற்கான காரணம் குறித்து சொல்லுங்க. எதற்காக இந்த போராட்டத்தில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க? விழுப்புரம் மாவட்ட தலைநகர்ல விழுப்புரம் நகரத்தோட மைய பகுதியில காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட 1968 கட்டப்பட்ட காய்கறி மார்க்கெட் இயங்கி வருது. இந்த மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் அன்றைய மக்கள் தேவைக்கேற்ப 34 கடைகள் மட்டும் கட்டி அந்த காய்கறி மார்க்கெட்டை தொடங்கினாங்க. ஆனா பாத்தீங்கன்னா கடந்த 48 ஆண்டுகளாக மக்கள் தொகையோட வளர்ச்சி அதிகம் இருக்கிறதுனால இந்த பகுதி மக்கள், அதாவது காய்கறி மார்க்கெட் அதை பாத்தீங்கன்னா நகரோட மைய பகுதியில் அமைஞ்சிருக்கிறதுனால கடுமையான போக்குவரத்து சிரமத்துக்கு ஆளாறாங்க. இந்த 30 ஆண்டுகளுக்கு மேல விழுப்புரம் காய்கறி மார்க்கெட்டில் இருக்கிற வியாபாரிகள் தங்களுக்கு ஒரு மாற்று இடம், புதிய இடத்துல ஒரு காய்கறி மார்க்கெட்டை அதிக கடைகள் கொண்ட ஒரு மார்க்கெட் அமைச்சு தரணும் கோரிக்கை வச்சாங்க. தொடர்ந்து 30 ஆண்டுகளாக ஆட்சிகள் மாறி மாறி திமுக அதிமுக மாறி மாறி இவர்கள் பாத்தீங்கன்னா விழுப்புரம் நகராட்சி, மாவட்ட நிர்வாகம், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் என பல்வேறு அதிகாரிகள், அரசியல்வாதிகிட்ட மாறி மாறி கோரிக்கை வச்சோம். இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலன்றது இவங்களோட குற்றச்சாட்டு. நம்மளிடையே பாத்தீங்கன்னா இந்த காய்கறி மார்க்கெட் சங்க செயலாளர் சங்கர் நம்மளோட இருக்காரு. அவர்கிட்ட அடுத்த கட்ட பார்த்தீங்கன்னா இவங்க தொடர்ந்து நேற்றிலிருந்து இவங்க தொடர் காலவரையற்ற வேலை நிறுத்தம் அறிவிச்சிருக்காங்க. இந்த 2வது நாளா அந்த வேலை நிறுத்தம் நடைபெற்று இருக்கு. நம்மளிடையே பாத்தீங்கன்னா சங்கர் இருக்காரு, இந்த சங்கத்தோட பொதுச் செயலாளர். அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை பாத்தீங்கன்னா சரி, இப்போ நீங்க என்ன காரணத்துக்காக 2வது நாளா காலவரையற்ற வேலை தொடங்கிருக்கீங்க? அடுத்த கட்டம் என்ன பண்ண போறீங்க? இல்ல, இது 50 ஆண்டுகளுக்கு முன்னால கட்டப்பட்ட மார்க்கெட். இது அன்றைக்கு மக்கள் தொகை ஒரு 30,000 பேர் தான் இருந்தாங்க. இன்னைக்கு 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. வியாபாரின்னு பார்த்தா 34 கடை கட்டினாங்க. 34 கடைக்கே இன்னைக்கு ஆள் கிடையாது. 20 கடை தான் இருந்தது. 14 கடை எக்ஸ்ட்ரா கட்டினாங்க 50 ஆண்டுகளுக்கு முன்னால. ஆனா இன்னைக்கு படிப்படியா இன்னைக்கு 150 வியாபாரி இருக்கிறாங்க. சில்லறை வியாபாரம் பண்றவங்க 125 பேர், ஹோல்சேல் வியாபாரம் பண்றவங்க ஒரு 25 பேர், மொத்தம் 150 வியாபாரி இருக்கிறாங்க. மார்க்கெட்ல போதுமான இடம் இல்லாத காரணத்தினால பக்கத்து தெரு, அது ஒரு ரெசிடென்சி ஏரியா தான், அந்த ஏரியால போய் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 1 வருட காலமா என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் எங்களுக்கு கோர்ட் ஆர்டர் இருக்கு, இந்த மாதிரி நீங்க இங்க ரோட்ல வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ரோட்ல வைக்க கூடாதுன்னு சொல்றவங்க நாங்க 30 ஆண்டு காலமா நாங்க மனு கொடுக்கறோம், எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க, நிரந்தரமா ஒரு இடம் கொடுங்க, நாங்க அங்க போயிடறோம்னு சொல்லி. ஆனா இது வரைக்கும் இந்த கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட்டுமே எங்களுக்கு எந்த ஒரு உத்தரவாதம் இல்ல, இத பத்தி பேச கூட தயாரா இல்ல. ஆனா நடைபாதை வியாபாரிகளை கூட்டு 5 இடம் கொடுக்கறாங்க, கெஞ்சறாங்க. அவங்கள போய் இங்க போயிடுங்க அங்க போயிடுங்கன்றாங்க. அவங்க எங்கேயுமே நாங்க போக மாட்டோம், பப்ளிக் இருந்தாலும் நாங்க ரோட்ல உட்காருவோம்னு சொல்றாங்க. நாங்க போறோம்னு சொல்ற எங்களுக்கு ஏன் மார்க்கெட்ல இடம் ஏன் பண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க கவர்மெண்ட். இன்னைக்கு பழைய பஸ் ஸ்டாண்ட் மாறிச்சு, கோர்ட் மாறிச்சு, போலீஸ் ஸ்டேஷன், ஒரு 20 பேர் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் கூட பெருசு பெருசா கட்டி இடம் மாத்திடுறாங்க. இவ்வளவு பெரிய மார்க்கெட் ஒரு நாளைக்கு அத்தியாவசிய தேவை. ஒரு மனிதன் வாழணும்னா காய்கறி இல்லாம வாழ முடியாது. அது வாங்கிட்டு போறதுக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு ஆள் வந்தே ஆகணும் மார்க்கெட்டுக்கு. ஆனா இந்த மார்க்கெட் மட்டும் எப்படி இடம் பத்தும், ஏன் இதை மாத்த மாட்டேன்றாங்க? அடுத்த கட்டம் என்ன பண்ண போறீங்க? அடுத்த கட்ட நடவடிக்கை இது அரசு தரப்புல இருந்து எங்களுக்கு உத்தரவாதம், மார்க்கெட் கட்டி தரேன் அப்படின்னு சொல்ற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். இவங்களோட கோரிக்கை பத்தி தாங்கள் 30 ஆண்டு காலமாக தொடர்ந்து நாங்க பலமுறை கோரிக்கை வச்சோம். இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எந்த அரசாங்கமும் எடுக்கலன்றது இங்க இருக்கிற காய்கறி வியாபாரிகளோட ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை பாக்குறோம். கோபி, இவர்களுடைய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? இப்ப பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் தரப்புல இது வரைக்கும் நீங்க வேலையை கைவிடுங்க, காய்கறி கடை நடத்துங்கன்னு மட்டும் சொல்றாங்களே, இவங்களுக்கு ஒரு மாற்று இடத்தை ஏற்பாடு பண்ணி தரோம், இந்த இடத்துல ஒரு புதிய கட்டிடம் கட்டி தரோன்ற இது வரைக்கும் எந்த ஒரு அஷூரன்ஸும் இவங்க கொடுக்கல. இப்ப பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்ட விழுப்புரம் பகுதியிலிருந்து பாத்தீங்கன்னா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் இங்க இவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா திமுக தரப்புல முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர்கள், நகர செயலர்கள் எல்லாமே இங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல விழுப்புரம் நகரில் இருக்க வியாபாரிகள் அவங்க எல்லாமே சந்திப்பு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் இவங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை, புதிய கட்டிடம் கட்டுறதுக்கான எந்த ஒரு உத்தரவாதமும் இதுவரைக்கும் மேற்கொள்ளாதனால இவங்க தொடர்ந்து இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா நேற்று முதல் விழுப்புரம் பகுதியில் காய்கறி கிடைக்காமல் மக்கள் கடுமையான ஒரு சிரமத்துக்கு ஆளாகிறத நம்ம நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம்.